எங்களை அதிகமாக அவரோட நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. தகப்பனே, பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல் எங்களை பாதுகாத்து பராமரித்து அப்பா இந்த மாலை வேலையிலையும் உடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வர நீர் உதவி செய்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. வல்லமையுடையவரும் மகத்து நின்றரும் மாறாதவருமாக இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. தகப்பனே, இந்த 50 நாள் ப்ரேயரில் இந்த நாளில் ஒரு 8வது நாளாக ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் வந்து நிற்க அப்பா நீர் கிருபை பாராட்டினரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அழகில் சௌந்தரியம் உள்ளவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, 16 சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ராஜா. உமக்கு நன்றி 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 ராஜா. எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் அந்த அந்த பாடுகளை நாங்கள் தியானிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளில் பலகீனத்தில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரங்களையும் நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. தாவீது சொன்னது போல நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படியப்பா. இந்த நாள் வரை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் வந்த உபத்திரவத்தின் பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு கூட இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவது இல்லை, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களை கரத்தை பிடித்து கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் தாயாக, தகப்பனாக, நண்பனாக, மருத்துவராக, பாதுகாவலராக, உதவியாளராக நீர் இருந்தீரே. உமக்கு கோடி கோடி மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பா தகப்பனை கேட்க போகிற வார்த்தைகள் ஆண்டவரை விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்பா நீர் தகப்பனை அப்பா எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் சுகந்த வாசனையாக நீர் ஏற்றுக்கொள்வதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆவியானவர் தாமே அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அப்பா அந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்த வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் அப்பா விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோமப்பா. எந்தெந்த வியாதியில், எந்தெந்த பலகீனத்தில், ஆத்மாவில், ஆவியில், சரீரத்தில் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் பலகீனங்கள் இருந்தாலும் அதில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு முதல் நாளிலே அப்பா தகப்பன இந்த வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு முதல் நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கு நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து அவர்களுக்காக ஜெபித்தாலும் சரி அங்கப்பா அவர்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக அப்பா அவங்களுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சொந்தங்களுக்காக, ஆண்டவரே அவர்களுடைய நண்பர்களுக்காக அப்பா தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக அவர்கள் இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுதே அப்பா நான் சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, நான் தூரத்துக்கு நான் தேவனாக இருக்கிறேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்படியே நீங்கள் நன்மைகளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, விடுதலையை அப்பா அந்த 7 நாள் ப்ரேயர்லேயும் அப்பா நாங்கள் செய்ய போகிறதான ஆண்டவரே அப்பா அந்த மரண போராட்டத்துக்கு நேராக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு தெய்வீக சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தரப்போதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய உச்சந்தலைமையில் உள்ளங்கால்வரை அப்பா உள்ளவயங்கள் வெளியவயங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன பலகீனங்கள் இருந்தாலும் அப்பா எல்லா பலகீனத்திலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் தரப்போவதற்காய் ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுக்கள், அணுக்கள், எலும்புகள் எல்லாவற்றிலும் உடைய வல்லமை கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நுரையீரல் பகுதிகளில் அப்பா, கண் பகுதியில் ஆண்டவரே அப்பா, காது பகுதியில் அப்பா, இடுப்பு, மூட்டு அப்பா, தகப்பனே அப்பா, கழுத்து, தொண்டை எல்லாவற்றிலும் உடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இருதய பகுதியில் அப்பா, கிட்னி பகுதியில் அப்பா, வயிற்று பகுதியில் என்னென்ன சூழ்நிலைகளில் என்னென்ன பாதிப்புகள் இருந்தாலும் அப்பா, கைகால் கரங்களில், விரல்களில் அப்பா, தலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மூளையில் எல்லாவற்றிலும் ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க அப்பா. எந்தெந்த இடத்துல தேவையில்லாத ஆண்டவரே ஏசப்பா தகப்பனை கட்டியோடு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு இந்த 7 நாள் ப்ரேயரில் எந்தெந்த இடத்துல கட்டிகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சமாதானத்தையும், விடுதலையும், சந்தோஷத்தையும், சுகத்தையும் நீர் தரப்போவதற்காய் ஸ்தோத்திர ராஜா. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டென்கில் அடைக்கலமாக இருந்தால் உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த நிறைவான சுகத்தையும் விடுதலையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை, ஒரு சமாதானத்தை நீங்கள் தரப்போவதற்காக நன்றி சொல்லிட்டுறோம். ஒரு விஷயாக எங்களுடைய குற்றங்குறை இருந்தாலும் மறந்து மன்னித்து உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். வரக்கூடியவர்களை துரிதமாக உங்களுடைய சமூகத்துக்கு நேராக அழைத்து வாங்கப்பா. எல்லா இந்த ஆராதனையில் உங்களுடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். இந்த நாளில் முதலாவதாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே என்ற பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளிந்து வைத்திரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளிந்து வைத்திரே உம் வேலைக்காகவே. கண்மலையின் மேலே ஏற்றி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலையின் மேலே என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளிந்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளிந்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலையின் மேலே என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலையின் மேலே என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம்
கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தினே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தினே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தினே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தினே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஹல்லேலூயா. தாயினும் தகப்பனிலும் மேல பாசம் வைத்திருக்கிற நம் தேவாதி தேவன் அவ்வளோ பாசம் வச்சனால தான் கர்த்தர் இந்த உலகத்துல வந்து பிறந்து நம்மளுக்காக நம்முடைய பாவங்களுக்காக உயிரையே கொடுத்து அவரோட அன்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த அன்பை பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்க மற்ற அன்புலாம் ஒன்றுமே இல்லை. இந்த மனிதர்களோட அன்பு, மித்த மிருக ஜீவன்கள் மேல காட்டுற அன்பு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய அன்புக்கு இணையா ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம அதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு செய்த நன்மையை எண்ணி துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். இந்த வார்த்தையெல்லாம் அவ்வளோ உண்மை. நம்ம எப்படியோ எந்த சூழ்நிலைகளில் இருந்தோம், ஆனால் கர்த்தரோட கையை பிடிச்சு நம்மளை தூக்கி இப்போ நல்ல உயர்ந்த இடத்துலலாம் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். நல்லா இந்த பாடலை நம்ம உற்சாகமாக சேர்ந்து நம்ம பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே,
கொண்டீர். கரடான பாதையில் தூக்கிச் சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கு வண்ணமாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை நேரத்திலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படி இந்த சிலுவை பாடுகளை மேற்கொண்டார், நமக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே எப்படி பாடுகளை சகித்தார், துக்கங்களை சுமந்தார், நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே எப்படி அடிக்கப்பட்டார் என்கிற சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது? ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம 7 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி எத்தனாவது நாள்? 8வது நாள். யாராவது ஒருவர் எந்திரிச்சு டே 1லேருந்து டே 7 வரைக்கும் இருக்கிற காரியங்களை சொல்ல முடியுமா? யாராவது ஒருவர் எந்திரிச்சு 1ஆம் நாளிலிருந்து இந்த 7ஆம் நாள் வரைக்கும் கேட்ட அந்த செய்திகளின் தலைப்புகளை நீங்கள் ஃபுல்லாக செய்திலாம் சொல்ல வேண்டாம், அந்தந்த ஹெட்டிங்கை மாத்திரம் நீங்கள் சொல்லலாம். யாராவது ஒருத்தர் நோட்டில் எழுதுனவங்க சொல்லுங்கள், தைரியமாச்சு சொல்லுங்கள். நான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டில் அப்படியே சொல்லணும், முதல்ல இருந்து. சரி சொல்லுங்கள். சரி. கெத்செமனே. டே 1லேருந்து வந்தவங்களாம் கை தூக்குங்க. சரி, அப்போ நீங்களாம் கவனிக்கலை அப்படி தானே? எதனால் இதை நான் லைனாக எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நாலேஜில் இது ஈஸியாக ஸ்டோர் ஆகணும்னு சொல்லி தான் அதை நான் கரெக்டாக லைனாக எடுக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் கவனமாய் என்ன பண்ணணும்? கவனிச்சுட்டு வரணும். யாருக்கா ஞாபகம் வந்திருக்கா? சரி, சூப்பர். அடுத்து 3வது நாள். யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறான்? 30 வெள்ளிக்காசுக்காக விற்கிறதற்காக யார்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாரு? வேத பாரகர்கள் பரிசேயர்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாரு? நான் காட்டித்தரேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க.
இப்போதான் ஆக்டிவேட் ஆகிருக்கு உங்களுக்கு மைண்டு. ஃபஸ்ட்டு நான் டே 1லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது டே 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டப்படுகிறது. ரெண்டாவது, அந்த மரியாள் மூலமாக இயேசு பெத்தானியாவிலே எண்ணெய் பூசப்படுறாங்க. அப்புறம் 3ஆம் நாள் இயேசுவை விற்குதல், யூதாஸ் காரியத்து அந்த ஆண்டவரை அந்த விற்கும்படியான அந்த ஒப்பந்தங்களை அவன் செய்கிறான். 4ஆம் நாள் பஸ்கா பண்டிகை ஆயத்தம். 5ஆம் நாள் முதல் திருவிருந்து. 6ஆம் நாள் என்ன பார்த்தோம்? பங்கை குறித்து நம்ம பார்த்தோம். 7ஆம் நாள் என்ன பார்த்தோம்? கெத்சமனே குறித்து நீங்கள் பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதி கொள்ளுங்கள். இதை நீங்கள் கவனமாக நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சத்தியமாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இதிலிருந்து அவருடைய சிலுவை மரணங்கள், சிலுவை பாடுகள் ஆரம்பமாகிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே காட்டி கொடுக்கப்படுகிறார். ஆமேன். அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பாக, அந்த பாடுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் தன் மகன் போல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நண்பராயிருந்த ஒரு நபரினால் காட்டி கொடுக்கப்படுகிற ஒரு துரோகத்திற்கு அவர் ஆளாகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 47-48 ஒருவர் வாசியுங்கள். 47-48 லூக்கா எழுதின சுவிசேஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இந்த சிலுவை பாடுகளுக்கு போவதற்கு முன்பாக யூதாஸ் காரியோத் என்கிற ஒரு மனிதனாலே, ஒரு துரோகியினாலே காட்டி கொடுக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவரோடு 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தில் பயணித்த ஒரு நபர், அற்புத அடையாளங்களை செய்த ஒரு நபர், எல்லா விதமான காரியங்களை செய்த நபர். அந்த ஊழியத்தினுடைய ட்ரெஷரி, அந்த பணப்பைய ஆண்டவர் யார் கையில் கொடுத்து வச்சிருந்தாரு? யூதாஸ் காரியத்து கையில் கொடுத்து வச்சிருந்தாரு. எல்லாமே அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராய் இவர் காணப்பட்டார். ஆனால் இவருக்குள்ள என்ன ஆசை வந்தது? பண ஆசை. பண ஆசை வந்தது நிமித்தமாக இவனுடைய வாழ்க்கையில் யார் அடுத்து என்ட்ராகிறா? பிசாசு என்றாராம். என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில், ஆண்டவரோடு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பண ஆசை மாத்திரமல்ல, உலக ஆசை உங்களுக்குள்ளே வருகிறது என்றால் அங்கே பிசாசு உங்களுக்குள்ளே என்றாயிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமிற்கும் வேறா இருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட நாம் அவருக்காகவே நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, நம்முடைய வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன திட்டங்களை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அதை சரியான நேரத்தில் அதை நிறைவேற்றுவார். ஆமேன். இங்கே இந்த யூதாஸ் காரியத்திற்கு பணத்து மேலே ஒரு பைத்தியமாயிட்டான். எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அது எனி டைமும் அவனுக்கு அந்த பண சிந்தை இருந்ததுனால அவன் ஆண்டவரையே போயும் ஒரு அடிமையின் விலைக்கு விற்கக்கூடிய அளவில் அவன் ஒரு ஆளாக அவன் தள்ளப்பட்டான். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாமும் கூட நிறைய நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்காக ஆசைப்பட்டு நாம் ஆண்டவரை எத்தனையோ நேரத்தில் கைவிடுகிற நிலைமையிலே நாம் இருக்கிறோம். ஆமேன். சொல்லுவாங்க, பிரதர் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான வேலை, போலன்னா என்ன பண்ணிடுவாங்க, என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதனால் நான் போகாமல் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட வேலையே தேவையில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு போய் தான் சம்பளம் கொடுக்கணும்னா அந்த சம்பளமும் வேண்டாம், அந்த வேலையும் வேண்டாம். கர்த்தர் இதை விட உங்களுக்கு 1000 மடங்கு திருப்பி தருவார் பிரதர்ன்னு சொல்லி நிறைய ஜனங்கள் இப்போ அதை கட் பண்ணியிருக்காங்க. நிறைய கம்பெனிகளில் முதல்ல சண்டே வேலை வைப்பாங்க. அது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் எப்பொழுதுமே முதலாவது நாம் தேவனுக்கென்று நாம் முன்மாதிரியாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக ஆண்டவர் தருவார். ஆமேன். இந்த யூதாஸ் காரியத்து ஆண்டவரோடு இருந்தாலும் இவன் ஆண்டவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி முழுமையுமாய் அறியாமல் இருந்ததுனால தான் அவன் இப்படிப்பட்ட இந்த பாவ சுபாவங்கள் அவனுக்குள்ள வந்தது. மரியாள் அந்த தைலத்தை ஊற்றும் பொழுது சொல்றான், ஏதுக்கு நீ வேஸ்ட் பண்ற, 300 வெள்ளிக்காசை வேஸ்ட் பண்றியே,
ஆனால் இவன் இந்த 30 வெள்ளி காசு சம்பாரிச்சானே, அதை இவன் யூஸ் பண்ணானா? எங்கே கொண்டு போட்டான்? தேவாலயத்தில் கொண்டு போட்டான். அந்த தேவாலயத்தில் கொண்டு போட்டோன்னா அது ஊழியத்துக்கு அந்த ஆலயத்தில் உள்ள அதிகாரிகள் அந்த பணத்தை எடுத்தாங்களா? நோ, எடுக்கலை. அந்த இடத்தை எடுத்து இரத்த நிலம் என்கிற ஒரு இடத்த வாங்கி அவனை அங்கே கொண்டு போட்டாங்க. அந்த பணம் கர்த்தருக்கு கூட யூஸ் ஆகலை, ஈவன் அவனுக்கே கூட யூஸ் ஆகலை. எப்படி பாருங்க, அடுத்தவங்க பணத்து மேலே இவனுக்கு ஒரு இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணுறானே. சரி, 300 பணத்தை அவள் வேஸ்ட் பண்ணி ஆண்டவர் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றி சிரசின் மேலே ஊற்றி வேஸ்ட் பண்ணாப்பா, நீ ஆண்டவரை காமிச்சு கொடுத்து 30 வெள்ளி காசு சம்பாரிச்சியே, அந்த பணத்தை நீ என்ன பண்ண? அவன் என்னங்க பண்ணான்? அந்த பணத்தை யூஸ் பண்ண முடிஞ்சுதா? யூஸ் பண்ணானா? தன் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கினானா? பிள்ளைகளுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்தானா? நோ, வாங்கி கொடுக்க முடியல. மனசாட்சி அவனை உறுத்த ஆரம்பிச்சது. அப்படியே அவனுக்கு தெரியல, என்னவோ சும்மா ஆண்டவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டான். மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று சொன்ன உடனே பதறனாம் பாருங்க. அப்போ போயிட்டு அதுக்கப்புறம் பிசாசு வெளியே போயிட்டு, அதுக்கப்புறம் இவன் மனசாட்சி அப்படியே வாட்டி வதக்கி எடுத்து அவனுடைய வாழ்க்கையை ஒரு தற்கொலைக்கு நேராக அவன் சென்றான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று பல கிறிஸ்தவர்கள் நாம் கர்த்தரை மறுதலித்து ஆண்டவரோடு நீங்கள் இருக்க தவறும் பொழுது, ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட போதும், பிசாசு உங்கள் குடும்பத்திற்குள்ளே வந்துடுவான். ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை தேடுறது மாத்திரமல்ல, அனுதினமும் நீங்கள் வீட்டில் ஆண்டவரை தேட வேண்டும். அனுதினமும் நீங்கள் அவரை நினைத்து கொண்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான ஒரு தாயார் உண்டு, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கையில் ஒரு டைமர் மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை அமுத்திட்டு எப்போம்லாம் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்போம்லாம் அதை அமுக்கி 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுடைய குடும்பங்கள், அவருடைய மகன், அவருடைய பேரப்பையன் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த உலக காரியத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தீர்களே ஆனால் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையே நீங்கள் இழக்க நேரிடும். ஆமேன். எதனால் ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்திற்கு நம்மை சாட்சியாய் நிறுத்தும்படியாக கர்த்தர் நம்மை எடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை முன்மாதிரியாய் நாம் இருக்கும் பொழுது அநேகர் நம்மை பார்த்து கர்த்தர் அண்டையில் வரக்கூடிய கருவிகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ நாமும் அவங்கள போலவே மாறிட்டு, அவங்களுக்கு ஒத்த வேஷம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும். மாடர்ன் ஒரு தம்பி சொல்கிறான், ஒரு தம்பியும் அவங்களுடைய தங்கச்சி நான் ரீசெண்டாக ஒரு நாள் சந்தித்தேன். ரொம்ப கர்த்தருக்குள்ள தான் அவங்க பெற்றோர்கள் வளர்த்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறுச்சு. அந்த பையனுடைய உடைகள் நடைகள் மாறினது, அவனுடைய தங்கைகளுடைய உடை நடைகள் மாறினது. நான் கூப்பிட்டு கேட்டேன், எப்பா நீங்கள் இத்தனை நாள் இப்படி இல்லையே, நீங்கள் பண்ணுற இந்த ஆக்டிவிட்டி, நீங்கள் உங்கள் தங்கச்சி பண்ணுற ஸ்டைலு, நீ பண்ணுறதெல்லாம் சகிக்க முடியல, என்னன்னு கேட்டால், இல்லைண்ணே உலகம் மாறுது பார்த்தீங்களா, நம்மளும் கொஞ்சம் ட்ரெண்டுக்கு மாறிக்கணும், இல்லாட்டி நம்மளை என்ன நினச்சிருவாங்க, இவன் ட்ரெண்டே இல்லாத பையன், நம்மளை ஒரு இது மாதிரி நம்மளை நினச்சிருவாங்கன்னே, நம்மளும் அப்படியே அப்டேட் ஆகிக்கணும். இவங்க எதுக்கு அப்டேட் ஆகுறாங்க? உலகத்திற்கு அப்டேட் ஆகுறாங்க. அந்த யூதாஸ் காரியத்தும் அப்படிதான், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற உலக எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுனால இவன் ஆண்டவரையே தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போனா போது, ஆண்டவர் தானே 30 வெள்ளிக்காசு காமிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவனுடைய வாழ்க்கை ஆண்டவரையே எரிகிற ஒரு வாழ்க்கையாக, வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கி போவோம் என்றால் ஆண்டவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நஷ்டமில்லை யாருக்கு தான்? நமக்கு தான். நாம் கர்த்தரை தேடுகிற நாட்களை, அவரை தேடாமல் அந்த நாளில் நாம் சம்பாதிக்கிற ஒரு பணம் கூட நமக்கு அது யூஸே இருக்காது. இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். ஆண்டவருக்கு நாம் முன்மாதிரியாக அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை தவறி அந்த நாளில் நாம் குறிப்பாக சம்பாதிக்கிற ஒரு பணம் கூட அதை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. எந்த காரணத்தை கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணவே முடியாது. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத காரியங்கள், பண விரயங்கள், ஏமாத்துகள், பணத்தை மோசடி, இப்படிப்பட்ட மோசடிகளிலே நாம் நிச்சயமாக நாம் சிக்குவோம். நீங்கள் சிக்கலைனா கூட இந்த செய்தியை கேட்டீங்களா, இனி சிக்குவீங்க. அதனால் நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை, ஒருவேளை அந்த யூதாஸ் காரியத்து அவன் அப்பப்போ ஒரு உலக பிரகாரம் ஒரு லிங்க் இருந்தது, ஆண்டவரோடு இருந்துக்கிட்டான், அந்த உலகத்தில் போய் ஆண்டவரை காமிச்சு கொடுக்கும் டான்ஸ் ஆடி. ஒருவேளை இவன் ஆண்டவரோடு மாத்திரம் இருந்திருந்தான் அப்படின்னா அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவனுக்கு அப்பப்போ அந்த ஆண்டவரை விட்டு பிரிந்து 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 பிரிந்து
அப்படி சிலவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. வந்து 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 நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை ஒரு ஏமாற்றத்தின் வாழ்க்கையாக மாறினது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு முதலாவது நீங்கள் செவி கொடுத்து அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமேன். பேதுருவும் பின்மாற்றத்தில் போனார், யூதாஸ் காரியத்தும் பின்மாற்றத்தில் போனார். ஆனால் பேதுரு பின்மாறி போனாலும் ஆண்டவரிடத்தில் மீண்டுமாக வந்தார். ஆனால் யூதாஸ் காரியத்து ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஆனால் திருப்பி அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்தா மன்னிப்பார் என்கிற அந்த வெளிப்பாடை அவன் மறந்து போனான். ஒருவேளை ஆண்டவரை அவன் காட்டி கொடுத்தோன்னு அப்படிதான். ஆனாலும் கூட ஆண்டவர் காலில் வந்து விழுந்திருந்தா கல்லணையே அவர் என்ன பண்ணாரு, விடுதலையாக்கி பரதேசில் வச்சார். இவனை விட்டுருவாரா? அந்த ஒரு சத்தியத்தை அவன் மறந்து போனான். இன்னைக்கு நாமும் கூட உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது என்னை மீண்டும் ஆண்டவர் நேசிப்பார் என்கிற அந்த ஒரு அன்பை பொல்லாத பிசாசு உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுவோம். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேரால் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே வர முடியலை. அவங்கள என்ன குறை சொல்ல முடியும்? நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் அந்த பிசாசு அந்த அன்பை எடுத்துட்டான். இவங்க பாவம் செஞ்சு தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. ஆனாலும் நீ வாப்பா, திருப்பி உனக்கு ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், உன்னை அரவணைப்பார் அப்படிங்கிற சத்தியம் தெரியாதனால அவங்களை அந்த பாவம் ஆலயத்திற்குள்ள வர விடாமல் தடுக்குது, கர்த்தரிடத்தில் சேர விடாமல் அவர்களை தடுக்குது. அதை மீறி ஒரு முறை அவர்கள் ஆண்டவரை சந்திப்பார்களே ஆனால் ஆண்டவர் கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பார். ஆமேன். யூதாஸ் காரியத்து ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாக முத்தம் கொடுத்தான். ஆனால் நீங்கள் மனம் திரும்புவதற்காக நீங்கள் ஆலயத்திற்குள்ள வரும் பொழுது பரலோக ராஜ்யம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறது. இன்னைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டிய நிலையிலே நாம் இருக்கோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே சில சம்பவங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 9வது வசனம் வரை இங்கே சரியாக அவருடைய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய சீஷர்களுடனே அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசுக்கும் அந்த இடத்தை அவன் அறிந்திருந்தான். அப்புறம் நம்ம இந்த 7, 8 நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்போ அந்த நம்ம லூக்கால நம்ம வாசித்தோம். அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எழுந்திருந்து வாங்கல் காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான்னு சொல்லி தன்னுடைய அந்த சீஷர்களெல்லாம் அலாட் பண்ணுறாரு. எதனால இந்த சீஷர்கள் ஆண்டவர் தூங்க வேண்டான்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. 12 சீஷர்களும் யார மாதிரி இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க. இவங்களை கண்டே பிடிக்க முடியாது. 12 பேர் அப்படியே ட்வின்ஸ், அப்படியே 12 பேரும் ட்வின் சிஸ்டர், எப்படி ட்வின்ஸாக பிறந்தவங்க எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் தெரிந்தெடுத்த இந்த 12 பேரும் யார மாதிரி இருப்பாங்க தெரியுமா? அவங்கள மாதிரியே இருப்பாங்க. அதனால யார் இதில் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பக்கம் கூட்டமாக போனால் அங்கே 12 இயேசுவை தான் அவங்க பார்ப்பாங்க மக்கள் வந்து. இதில் யார் இயேசுன்னு அவங்களுக்கு அது தெரியாது. இது அவங்களுக்குள்ளே சில நேரம் குழப்பம் வரும். இது வேதாகமத்தில் கிடையாது, ஆனால் பல புஸ்தகங்களிலே இந்த காரியங்களை குறித்து எழுதப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சீசர்கிட்ட சொல்றாரு, நீங்க எப்படி ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் யார் வருவா, காட்டி கொடுக்குறேன் வருவான். நீங்கள் இப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்குள்ளே எது இருக்குது? பிசாசு இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுவான்? உனக்கு முத்தம் கொடுத்து உனக்கு கூட்டு போயிடுவான். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? பரிதாபமாக சிலுவைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களை ஒருவனும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, பிசாசானவர்கள் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதனால தான் ஆண்டவர் விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்கிறாரு. ஆனாலும் இவங்க தூக்கத்தை விட்டு எழுந்துக்கிற மாதிரி இல்லை. உடனே அவர் ஜெபத்தையே முடிச்சுட்டு கரெக்டாக அப்போ தான் யூதாஸ் உள்ள வராரு. அப்படியே திமுன்னு வர்றாங்க, படைகளோடு வர்றாங்க. அது நிறைய காரியங்களை கையில் கொண்டு வருவாங்க. அதை நம்ம வாசிப்போமா? 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்ப்போம். என்னெல்லாம் கொண்டு வராம பாருங்க. ஒரு ஆண்டவரை பிடிக்கிறதற்கு அவர் என்ன பெரிய அக்யூஸ்டா, தீவிரவாதியா, டெரரிஸ்டா, அவர்கிட்ட என்ன இருக்கும்? ஆனால் இவரை பிடிப்பதற்கு இந்த யூதாஸ் எப்படிப்பட்ட படைகளை திரட்டி கொண்டு வரான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 3வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். சாதாரண ஒரு ஆண்டவர் தான் ஃப்ரெண்டு காட்டி கொடுக்க போறது தன்னுடைய யாரு நண்பன். அவருக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டார். ஆனால் இவன் பாருங்க, இவனுக்குள்ள பிசாசு இருந்ததுனால எப்படி இவர் ஆண்டவரை பிடிக்க வரான்? பந்தங்களோடு தீவெட்டிகளோடு ஆயுதங்களோடு இவரை பிடிக்க வர்றான். எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க ஆண்டவருக்கு. எவ்வளவு ஒரு துரோகம் பண்ணிட்டான் ஆண்டவருக்கு.
ஆண்டவரை காட்டி கொடுக்க, சரி நீ முத்தம் கொடுத்தான் காட்டி கொடுக்க, அது பண்ணிட்டு போயேன், எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வரணும்? இன்றைக்கி பாருங்கள், நம்மளை சில நேரம் இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டம், நம்ம பண்ணாத ஒரு தப்புக்காக படையே திரண்டு நிற்கும். நம்ம மேலே தப்பே இருக்காது, நம்ம மேலே குறையே இருக்காது, ஆனால் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி நல்ல காரியத்துக்கு 100 பேர் கூட மாட்டான். ஆனால் ஒரு தீமையான காரணம் நல்லவனை கெடுக்கணும்னு நினச்சிக்கோங்களேன், நல்லவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா 100 பேர் திரண்டுருவான். நம்ம ஊழியத்தில் கூட அப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது பாருங்கள். அங்கே கீழே நின்றுட்டு சில பேய்கள் சத்துருக்கள்லாம் அடிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம இங்கே நடத்தக்கூடாதான் சபை, அதனால எத்தனை பேர் கூடிடுவோம்? 100 பேர் கூடிடுவோம். கூடு யார் வேண்டான்னா நம்மளோட யார் இருக்கா? ராஜாதி ராஜா இருக்கிறாரு. இதே போல் ஒரு ஆண்டவர், அவருடைய நண்பர், இத்தனை நாட்கள் பயணித்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்த ஒருத்தரை காட்டி கொடுக்கறதுக்கு எப்படி வர்றான்? அவன் எப்படி மாறுது பாருங்க. பண ஆசை பிசாசு உள்ளே போனதுனால எதிரிகளாய் அவன் மாறிட்டான். திரட்டி கொண்டு வரான் நம்ம ஆண்டவரை. மத்தேயு, மார்க்கு, லூக்கால நம்ம வாசம், அவரை பிடிச்சி எப்படி கொண்டு போயிருங்க? பத்திரமா கொண்டு போயிருங்க. எனக்கு தெரியும் இவர் மறைஞ்சு போயிடுவார் சில நேரம், அப்படிலாம் இவருக்கு அனுபவம் இருக்கும். அதனால இவருக்கு திடீர்னு காணாமல் போயிடுவார். பத்திரமா நான் முத்தம் கொடுக்கும்போது நீங்கள் பத்திரமா கூட்டு போயிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க இவரை. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இயேசு தமக்கு நேரிட போய் எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஜெபத்தெல்லாம் விட்டு எழுந்து ஒரு கூட்டம் திமுன்னு வருது. யூதாசும் முன்னாடி பெரிய இவன் மாதிரி நடந்து வரும்போது, எப்பா திருப்பி போய் அவனுக்கு ஆண்டவரையும் தெரியல பாருங்க, தெரிஞ்சிருக்கும்ல யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் தான். யூதாஸ்கிட்டையும் ஆண்டவர் கேட்காரு. அப்போ இவருக்கு யாரும் மறந்து போயிட்டு கண்ணுக்கு இப்போ ஆண்டவரே மறந்துட்டான். ஆண்டவர் சாயலாக இருந்தவன் பிசாசு உள்ளே போனதுனால இவனுக்கு ஆண்டவரே இவன் பிசாசு மறக்க வச்சுட்டான். முத்தம் கொடுத்தா மட்டும்தான் காமிக்க முடியும். இங்கே யூதாஸ் ஒன்று முத்தம் கொடுத்து ஆண்டவரை காமிச்சு கொடுக்கல. ஆண்டவர் நான் தான் சொன்ன உடனே தான் முத்தம் கொடுத்தான். அப்போ தான் இவன் மண்டையை திறக்குது. நம்ம வாசிக்க போகிறோம், நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கேட்குறாரு, யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 5வது வசனத்தை நீங்கள் வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, யாரப்பா தேடுறீங்கன்னு இவர் போய் வாலண்டியராக போய் என்ட்ரு ஆகிறார். யாரை தேடுறீங்க? இல்லை இயேசுவை தேடுறவங்க, எங்கள் மலையில் எங்கள் ஜோம் பண்ணிட்டு இருந்தாராமே. அப்படியா, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பக்கம் வந்தவன், பந்தங்களை தூக்கிட்டு வந்தவன் எல்லாமே விழுந்துட்டான் கீழே. ஒரு ஆள் யார் மட்டும் நிற்கா? யூதாஸ் காரியத்தை மட்டும் நிற்கிறான். எதனால அவன் நிற்கிறான் தெரியுமா? சரி, அந்த நேரத்துலையாவது இவன் மனம் திரும்பட்டும் சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்குறாரு. அவனையும் சேர்த்து ஆண்டவரால் விழ வைக்க முடியும். அத்தனை பேர் விழுந்தாலும் ஆண்டவர் அவனை மாத்திரம் நிற்க வைக்கிறார். எதுக்கு? இவனுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாது, இவன் மனம் திரும்பிட்டா இவனை விட்டுருவோன்னு சொல்லி. அவ்வளவு வல்லமை அந்த ஜெபம். அந்த தேவ தூதன் அவரை பலப்படுத்தினதுனால முழு வல்லமையோடு ஆண்டவர் நிற்கிறார். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை நான் தான் அப்படின்னு சொன்ன போர்ச்சவர்கள், பரிசேயர்கள், வந்தவன் போனவன் எல்லாரும் விழுந்துட்டான் தரையில். அவ்வளவு அபிஷேகம் நிறைந்தவராய், மகிமை நிறைந்தவராய் அவர் நின்று கொண்டிருந்தார். பிசாசு யூதாசையும் ஆண்டவர் விழ வச்சிருக்கணும்ல, ஏன் விழ வைக்கல? சரி, நம்மளோட இருந்துட்டானே, இவன் மனம் திருப்பின்னு சொல்லி அப்பவும் கூட ஒரு சான்ஸ் கொடுக்காரு. ஆனால் அவன் அப்பவும் கூட அந்த வாய்ப்பை அவன் யூஸ் பண்ணலை. ரபி என்று சொல்லி, போதகரேன்னு சொல்லி முன்பாக முத்தம் கொடுத்து ஆண்டவரை அவன் காட்டி கொடுத்து ஆண்டவருடைய அன்பை அவன் முழுவதுமாய் அவன் இறந்து போனான். ஆனால் ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவன் நேசித்து கொண்டே இருந்தார். ஏதோ ஒரு நேரம் சிலுவையில் அவரை அடித்தவரை தூக்கிட்டு போகும்போது கூட காலில் போய் விழுந்திருந்தா அவர் மன்னிச்சிருப்பாரு. ஆனால் அவனுக்கு அது தெரியாமல் போயிட்டு, எண்ணத்தினால் என்னை காட்டி கொடுக்கிறாய், முத்தத்தினாலேயா? இன்னைக்கு நம்ம எத்தனை டைம் ஆண்டவரை நம்ம காட்டி கொடுக்குறோம், எத்தனை டைம் நம்ம ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறோம் என்கிறதை இந்த சிலுவை பாடுகள் தியானத்திலே நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் மனம் திரும்ப நாம் எல்லாரும் எங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆண்டவருக்கு நாம் துரோகம் செய்திருப்போம். ஆனால் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனி நான் செய்ய மாட்டேன். ஆமேன். எக்காரணத்தை கொண்டும் உமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நான் தருவேன். உமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு 1000 வருமானங்கள் இருந்தாலும், எனக்கு 1000 பொருட்கள் வரக்கூடிய பணங்களாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். யூதாஸ் காரியத்து ஆண்டவரை விட்டு அவன் அவ்வப்போது பிரிந்து செல்கிற ஒரு நபராக இருந்ததினால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரையும் இழந்து போனான், ரட்சிப்பையும் இழந்து போனான். அவன் ஒரு நித்திய மகிமை, அவனுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்த பரலோகத்தையும் அவன் இழந்து போனான்.
ஸ்டார்டிங் ஒரு சின்ன தப்பு, ஆண்டவரை விட்டு அவன் பிரிந்து பிரிந்து போய் உலக சிநேகம் ஆண்டவர், அங்கேயும் கொஞ்சம் போய் பேசிக்குவான், இங்கேயும் கொஞ்சம் வந்துக்குவான். அதனால் நாம் அங்கே இங்கே என்று இராதபடிக்கு ஆண்டவரே நாம் பார்த்திருப்போம். அவருக்கே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனாலும் பாருங்க, தன்னுடன் சீஷர்களையும் அவங்க பிடிக்க ஆயத்தமாக இருந்திருப்பாங்க போல. உடனே சீஷர்களை அப்பன் சொல்றாரு, நான் தான் தெரிஞ்சிட்டுல, அப்போ என்ன பண்ணிடுங்க, என்னோட சீஷர்களை நீங்கள் விட்டுருங்க, அவங்கள நீங்கள் பிடிக்கக்கூடாது. நான் தானே இயேசு கிறிஸ்து, என்ன பிடிச்சிட்டீங்க, அவங்கள என்ன பண்ணுங்க, நீங்கள் போக கொடுங்க, போக விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீஷர்கள் எல்லாரையும் அவங்க விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அங்கே அவர் பிடிக்கப்படுகிறார். எதற்காக? இதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. இங்கே இருந்து அவருடைய சிலுவை பாடுகள் துவங்குகிறது. எதற்காக? அவர் நமக்காக காட்டி கொடுக்கப்பட்டு இவ்வளவு கேவலமாக 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு அடிமையின் விலைக்காக விற்கப்பட்டு இத்தனை சகிப்புகள், இத்தனை அவமானங்கள். நம்ம நீதிமொழிகளில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், சிநேகித நடிக்கும் அடிகள். என்ன வசனம் அது? வசனம் கரெக்டு தானே? சத்துரு விடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். அதனால் உங்களுக்கு சில நேரம் கண்டிப்பான மெசேஜ் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பொறுமையோடு கேட்டுக்கோங்க. நிறைய முத்தம் கொடுக்குற பிரசங்கங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் கேட்டால் என்ன ஆயிரும், நம்முடைய வாழ்க்கை பாலாகி போயிடும். ஒரே ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் தான், சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு எத்தனை மாதங்கள் இருக்கும், ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிருந்தோம் பாருங்கள். அப்போது அந்த ஃபங்க்ஷனில் ஒரு அம்மா வந்து, அம்மா நாங்கள் உங்கள் ஏரியா தான், அந்த அம்மா நாங்கள் காரில் கிளம்புனோம், ஓடி வந்தாங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், ஐயா எனக்கு இந்த எஸ்ஆர்பி மில்லு தான், எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களான்னு. சரிம்மா தாராளமாக இறக்கி விட்டுடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காரில் ஏற்றிட்டோம். காரில் வரும்போது அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பேசிகிட்டே வந்தாங்க. அப்போ அவங்க ஊழியங்களை குறித்து, அவங்க போகிற சபையை குறித்து நாங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். எப்படிமா ஊழியங்கள் எல்லாம் பரவாயில்லையா, எப்படி நடந்துகிட்ருக்கு, சபைக்கு ஆத்துமாக்கள்லாம் வர்றாங்களா, பாஸ்டர் எப்படி, அந்த பாஸ்டர் எங்களுக்கு தெரியும், பாஸ்டர்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாயா ரொம்ப நல்லா இருக்காங்க, பாஸ்டர் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் விசாரித்தோம். அப்புறம் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டர் தான், ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பேசுவார் அப்படின்னாங்க. நான் காரை ஓட்டிகிட்டே இருந்தேன், கொஞ்சம் சுறுசுறுப்பாக பேசுவாரா, என்ன சுறுசுறுப்பாக பேசுவார்? எங்கள் அம்மா அப்படி கேட்க, என்னம்மா சுறுசுறுப்பாக? எனக்கு அப்போ தான் புரியுது, அவர் கோபமாக பேசுகிறத அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பாஸ்டர் எப்படி பேசுவாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக பேசுவாங்க, அதனால விசுவாசிகள்லாம் அப்பப்போ கொஞ்சம் கோவப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, பேருவாங்க தம்பி அப்படின்னாங்க. சுறுசுறுப்பாக பேசுவாங்களா? எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் புரியலை. அம்மா அவங்க சுறுசுறுப்பான என்ன சொல்கிறாங்க தெரியுதா, பாஸ்டர் கோவமாக பேசுவாராம், அதைத்தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க லாங்குவேஜில் அப்படின்னோடனே எங்கள் அம்மாவும் சிரித்தாங்க. இப்போ நான் நினச்சி பார்த்தேன், 8 வருஷம் ஊழியம் செஞ்சோம், உங்களை யார் நாங்கள் சுறுசுறுப்பாக பேசியிருக்கோம்மா? நீங்கள் தான் சொல்லணும். பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். சரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ரெண்டுக்குமே கை தூக்க மாட்டேங்கிங்க. அப்போ நாங்கள் உங்களை எந்த கேட்டகரியில் சேர்க்கறது? சரி, உங்களுக்கு சத்தியங்களை சொல்லுவது எங்களுடைய கடமை. அடிக்கடி கொஞ்சம் பாவக்காவும் சாப்பிட்டா தான் உடம்புக்கு என்ன ரொம்ப நல்லது, நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனம். இனிப்பாகவே சாப்பிட்ருந்தா என்ன ஆயிரும், சுகர் வந்துடும். அதனால் அப்பப்போ நம்ம பாவக்காவும் சத்தியங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது எல்லாம் கலந்திருப்பது தான் தேவனுடைய வார்த்தை. நாம் அதை சரியாக பக்குவமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது நேர்த்தியாக இருக்கும். யூதாஸ் காரியத்து போல நாம் ஆண்டவரை விற்கக்கூடாது, தேவனை விட்டு விலகக்கூடாது. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம், அவர் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம். ஆண்டவருக்காக நம்மை முழுவதுமாய் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் ஒரு சுகமளிக்கிற ஆராதனையாக, ஒரு சுகமளிக்கிற வல்லமையோடு நாம் இந்த ஆராதனையை நடத்த போகிறோம். அதில் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். இந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக நீங்கள் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் முக்கியம், சுகம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம்.
கண்களை மூடி கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக, இம்மட்டும் கொடுத்த சுகத்துக்காக, இம்மட்டும் கொடுத்த பலனுக்காக நன்றின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஜீவன், நல்ல ஒரு சுகம், நல்ல ஒரு பலத்துக்காக நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் கொடுத்த சுகத்துக்காக, கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நீங்கள் நன்றாய் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல சுகத்தை, ஒரு பலத்தை, ஒரு ஆரோக்கியத்தை அவர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா. எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாசங்கள், மோசங்கள் எல்லாவற்றிலும் என்னை பாதுகாத்தீர் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்லி நீங்க சொல்லுகிற நன்றி எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. துன்பம் சகித்தவர், துயரடைந்தவர், துன்பம் சகித்தவர், துயரடைந்தவர், இன்னலுற்ற உன்னையே அண்ணலே சலைக்கிறார், இன்னலுற்ற உன்னையே அண்ணலே சலைக்கிறார், துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ வாராயோ, துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ வாராயோ, துன்பம் சகித்தவர், துயரடைந்தவர், துன்பம் சகித்தவர், துயரடைந்தவர், இன்னலுற்ற உன்னையே அண்ணலே சலைக்கிறார், இன்னலுற்ற உன்னையே அண்ணலே சலைக்கிறார், துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ வாராயோ, துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ வாராயோ, அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ, நீயுமா உந்த நேசராவலாய் அழைக்கிறாரிதோ, நீயுமா உந்த நேசராவலாய் அழைக்கிறாரிதோ, நோயையும் ஏற்றவர், பேயையும் வென்றவர், சொல்லுவோம், நோயையும் ஏற்றவர், பேயையும் வென்றவர், நீதி வரும் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே, நீதி வரும் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே, நோயுள்ள உன்னையே நேயமாய் அழைக்கிறார், நோயுள்ள உன்னையே நேயமாய் அழைக்கிறார், அழைக்கிறார் அழைக்கிறாரிடோ, நீயுமா உன்ன நேசராவலாய் அழைக்கிறாரிடோ, நீயுமா உன்ன நேசராவலாய் அழைக்கிறாரிடோ, பாவத்தை ஏற்றவர், பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர், பலியாய் மாண்டவர், கல்வாரியின் மேட்டினில் கண்கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டிலே கண்கொள்ளாத காட்சியே, கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும், அழைக்கிறார் அழைக்கிறாரிதோ, நீயும் வா உந்த நேசராவலாய் அழைக்கிறாரிதோ, நீயும் வா உந்த நேசராவலாய் அழைக்கிறாரிதோ, சாந்த சொரூபனே சத்திய வாசனே, சாந்த சொரூபனே சத்திய வாசனே, வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் நேயனே, வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் நேயனே, தஞ்சமே தன்னையே தன்னையே தந்துணை அழைக்கிறார்,
அழைக்கிறார், தஞ்சமே தன்னையே தந்துனை அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இதோ நீயும் வா, உந்த நேசராவலாய் அழைக்கிறார். இதோ நீயும் வா, உந்த நேசராவலாய் அழைக்கிறார். இதோ நோயையும் ஏற்றவர், பேயையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர், பேயையும் வென்றவர், நீதி வரும் நிச்சயமாய் தீர்த்தாரே, நீதி வரும் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே, நோயின் நேயமாய் அழைக்கிறார், நோயற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இதோ நீயும் வா, உந்த நேசராவலாய் அழைக்கிறார். இதோ நீயும் வா, உந்த நேசராவலாய் அழைக்கிறார். இதோ கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே இந்த மாலை நாள் ஆண்டவரே, இந்த 8வது நாள் ஜெபத்தில் உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்குமாய் வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய எல்லா நோய்களுக்கும் சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பலவீனங்களை மாற்றி முழு பலத்தோடு இந்த நாளில் நீர் அனுப்புவீராக. தேவ கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம், எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மீண்டும் உங்களை எல்லாம் இந்த மாலை நேரத்தில் பார்ப்பதில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அதனால் எல்லோரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அல்லேலூயா, ஆமென். சுகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். இதான் ரொம்ப நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களான்னு சொல்லும்போதே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி நிறைய செய்திகள் எடுத்து வச்சுருந்தேன். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17 வாசிங்க பார்ப்போம். எரேமியா 30. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. அதே எரேமியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகம் எரேமியா 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்கப்பா. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அதனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? ஆரோக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, ஆரோக்கியம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? சித்திரம் வரைய முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயமாக செய்ய முடியும். இப்போ நம்ம முதலாவது வாசித்த வேத பகுதி எரேமியா 30வது அதிகாரம் 17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன். எப்படிப்பட்ட சீயோன் சொல்கிறாங்க? ஆமாம். அப்போது நீங்கள் ஒரு பலவீனத்தில் இருக்கும் பொழுது, சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் விசாரிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அல்லேலூயா. யாரெல்லாம் விசாரிக்கணும்னு விரும்புவீங்க? யாரெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஆரோக்கிய குறைவாக இருக்கீங்க, யார் உங்களை விசாரிக்கணும்னு விரும்புவீங்க? முதல்ல உங்கள் வீட்டார் விசாரிக்கணும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்? விசாரிக்கணும் இல்லையா? அப்போது அந்த விசாரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் வசனம் இருக்கு இல்லையா? நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்களான்னு ஆண்டவர் கேட்கார். ஒரு வசனம். அல்லேலூயா.
அப்போது அந்த விசாரிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களை நேசிக்கிறவர்கள் விசாரித்தாலும் சரி, நீங்கள் அன்பு செலுத்துகிறவங்க ஐயோ நம்மளை விசாரிக்காமல் இருக்காங்களேன்னு நீங்கள் ஒரு கவலைப்பட்டிருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் எப்போவுமே உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ஆயிடுவாங்க, சுகம், ஒரு பலவீனத்துலேருந்து அவங்களுக்கு சுகம் வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும். ஆனால் அந்த சுகம் ஆரோக்கியம் வந்ததற்கு பிறகு அவங்க வீட்டிலையோ ஓய்வுலையோ இருக்கிற நாட்களில் இன்னாரெல்லாம் என்னை விசாரிக்கலையா, இன்னாரெல்லாம் என்னை பார்க்கலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி. அல்லேலூயா. அது பெரிய வியாதி. யார் விசாரித்தாலும் விசாரிக்காட்டாலும் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் விசாரிப்பதற்கு எப்பொழுதுமே ரெடியாகவே இருக்கார், எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறார். அப்போது சில நேரங்களில் விசாரிப்பு இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு காயங்கள் உண்டாகுது. என்ன காயம் உண்டாகுது? மனதில் சில காயங்கள் உண்டாகுது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு பலவீனம்னு வந்ததுக்கு பிறகு அவன் உள்ளத்தில் என்ன ஆகுது? நமக்கு பலன் குறையுது, ஆரோக்கியம் குறையுது அப்படின்னு சொல்லி பல விதத்தில் மன போராட்டங்கள், மன சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையில் தான் அவனுக்கு விசாரிப்பு, கரிசனை, பாசம் எல்லாம் தேவைப்படுது. அந்த விசாரிப்பு, கரிசனை, பாசம் அவன் எதிர்பாராத, அவன் எதிர்பார்க்கிற இடத்துல கிடைக்கல அப்படின்னா அவன் இன்னும் மறுபடியும் என்ன பண்ணுறான்? வியாதிப்படுகிறான். அப்போ நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். எந்த பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். எந்த ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? சுகத்தை கொடுக்க அவரால் முடியும். சாதாரண ஒரு காரியம். அப்போ இன்றைக்கி நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சில பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், இருந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் பலவீனப்பட்டீங்களோ அன்னையிலேருந்தே கர்த்தர் உங்கள் மேலே கருத்தாக கண்ணை வச்சு விசாரிச்சுக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. அதான் உங்கள் மேல் கண்களை வைத்து கருத்தாய் விசாரிப்பவராம். அப்போ தேவன் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த இடத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் முதலாவது கர்த்தரால் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு சரீர ஆரோக்கியமாக இருந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு மன ரீதியான காயம், ஒரு மன ரீதியான போராட்டம், ஒரு மன ரீதியான ஆறாத காயத்தோடும் ரணத்தோடு இருக்கிறீங்கன்னா இன்று கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். இன்றைக்கி முதலாவது உங்களுக்கு ஒரு நல்ல சுகம் எதில் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஆறாமல் இருக்கக்கூடிய காயங்கள். திருக்குறள் இருக்கு இல்லையா? தீயினால் சுட்ட புண். உனக்கு ஒரு பரிசே கொடுக்கலாம் போல இருக்கடா. மறுபடியும் சொல்கிற பாப்போம். அல்லேலூயா. நாவினால் சுட்ட வடு. பரவாயில்ல, கை தட்டுங்க பாப்பா. அவனுக்கு வசனம் அப்படி சொல்லணும். திருக்குறள் சொன்ன மாதிரி நீ வசனமும் சொல்லணும், சரியா? அப்போது தீயினால் சுட்ட புண்ணு ஆறிடும். யாக்கோபில் சொல்லியிருக்கிறது நாவும் ஒரு நெருப்புத்தான் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், முதலாவது உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஆரோக்கியம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆறாத காயங்களுக்கும் ரணங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறார். அப்போ நான் முடிக்க போகிறேன் இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி. முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆறாத காயங்கள், ஆறாத ரணங்களுக்கு சுகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் பலவீனப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். அதனால் முதல்ல கர்த்தர் உங்களை விசாரித்து முதல்ல உங்களுடைய எல்லா காயங்களுக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது, விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடினாள். தள்ளுண்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் ஒன்றுக்கு ஆகாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், மூஞ்சில் முழிச்சா விளங்காது, இப்படிலாம் சொல்லி தள்ளி வைக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட தள்ளுண்டவள். அதுவும் நிறைய மனிதர்களுக்கு சில காயங்களை உண்டாகும். ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத ஆள், ஒன்றுமே மூஞ்சில் முழிச்சாலே விளங்காது, இப்படிலாம் சில நேரங்களில் சில வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தான் ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுதார். முதலாவது உங்களை விசாரிக்கிறாரு, ரெண்டாவது காயங்களை மாற்றுகிறாரு, மூணாவது ஒரு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை எல்லாம் ஆற்றுவார். நீங்கள் பாருங்கள், இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கி வந்திருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பலவீனங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன பாடுகள் இருக்கலாம், சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன வியாதிகள் இருக்கலாம்.
ஆனால் எல்லா வியாதிகளையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா விதமான பலவீனங்களை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். எல்லா விதமான வியாதிகளை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தார். அப்போது என்ன விஷயம்னே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க போயிருந்தேன். அப்பாண்ணே, இதை நீங்கள் ரகசியமாக ஜெபம் பண்ணணும், நீங்கள் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சாட்சி சொல்லலாம் அப்படின்னாரு. அப்போ சரி, நான் ஜெபம் பண்ணிடலாண்ணே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்போ எனக்கு பையன் பொண்ணு 2 பேரும் இருக்காங்க. பையனுக்கு பொண்ணு வீடு வருது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு வருது, வர்றாங்க, விசாரிக்காங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒருப்பட்ட பலவீனத்தில் இருந்தேன், சுகமாயிட்டேன், இப்போ நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். இப்போ வர்றவங்களுக்கு என்ன டவுட் ஆகுது, அப்பாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு பரம்பரையாக வந்துட்டா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை முடித மாதிரி இருக்கும், கடைசியில் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக விளங்கலை. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு புரோக்கர் மூலமாக ஒரு பொண்ணு வீடு வந்துச்சு என் பையனுக்கு. அப்போ நான் விசாரித்து எல்லாம் முடிவு ஒழுங்காகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அவங்க அந்த உறுதிப்படுத்துறதுக்காக வர்ற நாளைக்கு முன்னாடி வேண்டான்ட்டாங்க. அப்போ ரொம்ப வற்புறுத்தி அந்த புரோக்கர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த வியாதியில் நீங்கள் இருந்தீங்க இல்லையா, அது பரம்பரையாக பையனுக்கும் வருமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, பொண்ணு வீட்டுக்கும் இதே டவுட்டு தான் பிரதர், அதே தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு நாள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு ஃபோனில். என்ன ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இவங்க சொல்கிறாங்க, பரம்பரையாக சொத்து வந்தால் பரவாயில்ல, பரம்பரையாக வியாதி வந்தால் அது எவ்வளவு. அதனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பரம்பரையாக வரக்கூடிய எல்லா வியாதி இயேசுவின் நாமத்தினால் அது நிர்மூலமாகணும். பரம்பரையாக உங்களுக்கு சொத்து வேணால் வரணும், சுகம் வரணும், ஆரோக்கியம் வரணும். நீங்கள் சொல்லணும், எங்கள் தகப்பனார் இவ்வளவு பலசாலியாக இருந்தார், எங்கள் தாத்தா இவ்வளோ பலசாலியாக இருந்தாங்க, எங்கள் பாட்டி இவ்வளோ பலசாலியாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்லுவீங்களா? அந்த ஆரோக்கியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தரணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில், இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் பலவீனங்கள் அதிகமாக மனிதர்களை தாக்கக்கூடிய ஒரு நாளில் இருக்கோம். அப்போ அவங்களுக்காக அது ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படி சொல்லி உங்களுக்கு இந்த திருமண தடைகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த கொஞ்ச நாளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு, மகளுக்கும் கல்யாணம் ஆயிட்டு, நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, எல்லாம் குடும்பமே ஆரோக்கியமாக இருக்குது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார். நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் தாயார் உயிரோடு இருந்த நாட்களில் இந்த சாட்சியை அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஸ்துமா வியாதினால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆஸ்துமா மட்டும் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த சளி தொந்தரவு இருந்ததுனால டிபி எல்லாமே ஒரு ஆரம்ப நிலையில் இருக்குது, நுரையீரலுடைய ஒரு சைடெல்லாம் உங்களுக்கு பாதிச்சிருக்குது, அதனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு தாரோம், நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி அவங்க அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற நாட்களில் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பகுதி, அந்த பக்கம் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆசாரி பள்ளம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனை, அந்த டிபி, ஆஸ்துமா இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு அது ரொம்ப ஃபேமஸ். அது ஒரு மிஷன் மருத்துவமனை. எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே. அப்போது எங்கள் ஊரில் இருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அவங்க 2 பஸ் எல்லாம் மாறி போகணும். 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆமாம். அப்போது எங்கள் தாயார் அந்த நாட்களில் 1980 அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பேருந்து வசதிகள்லாம் ரொம்ப கம்மி. அந்த கிராமத்துக்கு குறிப்பிட்ட பஸ்ஸு வரும், சில பஸ்ஸு தான் ஊருக்குள்ளே வரும், சில பஸ்ஸு விளக்குன்னு சொல்லக்கூடிய எங்கள் ஊருக்கு தள்ளி கொஞ்சம் நடந்து போய் காட்டு பகுதியில் அந்த பைபாஸ் ரோடு மாதிரி போகிற இடத்துக்குள்ளே போய் அது ஏறணும். அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே அந்த மருந்துகள் மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போது பொதுவாக நோய் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, டாக்டர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பாதி சுகம் வந்த மாதிரி ஆனால் இன்றைக்கி அந்த வார்த்தைகளை கேட்குறதுக்கே ரொம்ப நம்ம என்ன பண்ணணும், கஷ்டமான சூழ்நிலை. ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் உங்களுக்கு சரியாகும்னு அவங்க சொல்லிட்டாலே சரியாயிரும். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆனால் இது அந்த வார்த்தையை கேட்குறதே நம்மளுக்கு ரொம்ப அந்த வார்த்தையே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போது
அந்த மருத்துவர் உங்களுக்கு இப்படி ஆயிட்டு, இவ்வளோ தூரம் அரிச்சிட்டு உங்களுக்கு இனி ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம், இனி நீங்கள் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடுன்னு சொல்லி ஏதோ சொல்லி அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த மருத்துவ ஆலோசனை ஆமாம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, பயம் வந்துருக்குது. பயம் வந்துட்டு அந்த பஸ்ஸில் அழுதுகிட்டே வந்தாங்களாம். பிள்ளைகள் இருக்க, குடும்பம் இருக்க, நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும், பிள்ளைகளை பெருசாக்கணும், இவ்வளோ சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பலவிதமாக பல யோசனைகளோடு அவங்க அப்படியே அழுதுகிட்டே வந்தாங்களாம். அப்போது வரும்பொழுது சாயங்காலம் ஆயிற்று. அது ஒரு மாலை நேரம். அப்படியே அந்த மாலை நேரம் முடிஞ்சு அந்த கருக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, மாலை மங்கி கருக்கல் ஆகுது. அப்போது எங்கள் ஊரில் உள்ள சிஎஸ்ஐ சபையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனைக்காக என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஒரு ரெக்கார்ட் போடுவாங்க. ரெக்கார்டில் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு போட்டு முடிச்சோன்னு ஒரு மணி அடிப்பாங்க. அப்புறம் எல்லாருமே இதே மாதிரி ஒரு 7:30 ஒரு 8:30 வரை இல்லைன்னா அந்த மாதிரி நடக்கும். ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் தினமும் அந்த ஆராதனை நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்படியே பயந்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணணும் ஆண்டவரே தெரியலையே, என்ன செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்களாம். அப்படி சோர்ந்து போய் வந்து கொண்டிருந்த நேரத்தில் அவங்க அந்த விளக்குங்கிற அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. நல்லா இருட்டாயிட்டு அந்த இருட்டில் அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ, என்ன செய்ய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்கள் ஊர் அந்த கோயிலில் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டு கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி ஆகிட்டு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், அந்த பாட்டை பாடி நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். அப்போ அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வர 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 அவங்களுக்கு ஒரு பெலன் வந்துட்டான். பாட்டை கேட்டுக்கிட்டே வராங்க, அவங்களுக்கு ஒரு பெலன் வந்துட்டுது. அந்த பாட்டை பாடிக்கிட்டே வந்துடுதாங்க. அந்த ரோட்டில் அங்கே தூரத்தில் கேட்குற ஒளிப்பெருக்கில் கேட்குற அந்த பாட்டை பாடி 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 வீட்டுக்கு வந்துட்டு அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க 70 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட ஆஸ்துமாவிலேருந்து விடுதலை பெற்று, அந்த டிபின்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேருந்து ஒரு சுகத்தை பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போது கர்த்தரால் சுகத்தை கொடுக்க முடியும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்போது உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாட்டு அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு யாருக்காவது ஒரு கெஸ் சொல்ல முடியுமா? சரி, எழுந்து நில்லுங்க. அந்த பாட்டை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கும் நீங்கள் அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அல்ல தேவன் நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார். உங்கள் வீட்டில் பலவீனப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, தாயாருக்கு எவ்வளவோ பெரிய அற்புதங்களை செய்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாம் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. தம்பி நல்ல எஃப் மேஜரில் ஒரு வால்ஸ் பீட்டில் டெம்போ 140 போடுங்க. பாடுவோமா? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. கண்ணீரெல்லாம் கண்மணி போல் காப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும்
நேரத்திலும் எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். என்றோ நந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றோ நந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம். சோர்வடையும் நேரத்தில் ஆமென். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆமென். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். விசாரிப்பற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தரே உங்களை விசாரிப்பார். சில காயங்களினால நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்க. சில காயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆறாத சூழ்நிலையில், சில நம்பிக்கை துரோகங்கள், நம்பினவர்கள் ஏமாற்றின காரியங்கள், சில தேவையில்லாத வார்த்தைகள் உங்களை எல்லாம் காயப்படுத்தி ரணப்படுத்தி இருக்கிறது. அந்த காயங்களை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஆற்றுகிறார். சில காயங்களோடு போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, உன் காயம் இன்னைக்கு ஆற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. என் கர்த்தர் அந்த காயத்தை ஆற்றும்படியாக உன்னை விசாரிப்பதற்கு தான் இந்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறார். சில விசாரிப்புகள் எல்லாம் கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிறார். ஆரோக்கியம் வர பண்ணுவார். நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த நேரத்தில் பலவீனப்பட்டவர்கள் யாருக்காவது நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தருக்காக, ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்காக, பலவீனத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்களாக, மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு திரும்பி மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறவங்க, ஓய்வில் இருக்கிறவங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆன்லைனில் பார்க்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, காயத்தோடும் ஆண்டவரே ரணத்தோடும் ஒரு விசாரிப்பில்லையே என்று சொல்லி சுகத்துக்காக போராடி கொண்டிருக்கிற என் ஜனங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மீது என் தேவனாகிய கர்த்தருடைய தள்ளும்புள்ள கரம் இன்னைக்கு இறங்குறத நான் பார்க்கிறேன். சிலர் மீது தள்ளும்புள்ள கரம் இறங்கி ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து அவங்க நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு கர்த்தர் வாழ வைப்பீராக. ஆண்டவரை நன்றாய் சாப்பிட்டு பலப்பட்டு ஆரோக்கியமடைந்து தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு நல்ல நீண்ட ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பீராக. தேவ கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியம்